ஹாய் குஞ்சான்ஸ். குண்டு பை டு ஃபிட்டு பை சேலஞ்சில் இது நாள் 37. காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு காலைக்கணக்கில் கதம் பண்ணிவிட்டு 1000 மில்லி அக்வாஃபினாவை அரெஸ்ட் பண்ணிவிட்டு நீ பேண்டம் ஆடிட்டு வாக்கிங் கிளம்பிட்டேன். அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் போயிட்டு இருந்தேன். பார்த்தா கரெக்டாக சூரிய உதிச்சிருச்சு. பார்க்குறதுக்கு அப்படியே பெயிண்டிங் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பாட்டை போட்டு கில்லி படத்தில் வர ஹீரோ மாதிரி காலையில் ஜாகிங் போகணும்னு சொல்லி ஜாகிங் போயிட்டு இருந்தேன். பார்த்தா கரெக்டாக எங்கள் முத்துப்பாண்டி வந்து தனலட்சுமி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். சரி நடுவில் வந்து காப்பாற்றலன்னு பார்த்தேன். நடுவில் நான் காப்பாற்ற போனேன்னா அப்புறம் என்ன காப்பாற்றுறக்கே ஆள் இருக்காது. ஆஸ் யூஷுவல் முத்துப்பாண்டியை தனலட்சுமி கழட்டி விட்டுருச்சு. பாவம் அதனால ரொம்ப சோகமாக நடந்துட்டு இருந்தா முத்துப்பாண்டி. என்னதான் கில்லி படத்தில் வேலு வந்து தனலட்சுமி லவ் பண்ணாலும் தனலட்சுமி வந்து வேலு லவ் பண்ணாலும் முத்துப்பாண்டியோட லவ் தான் வந்து பெஸ்ட் லவ் அண்ட் இன்ஃபினிட்டி. ஒத்துக்கிறீங்களா? அப்புறம் என்ன பண்ணேன், முத்துப்பாண்டிக்காக ஆள் தேருங்களை தெரிவிச்சுட்டு காடி பட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வந்து பார்த்தா முட்டை வேறு தீந்துருச்சாமா. அப்புறம் முட்டை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆச்சு ஒரு 3 முட்டை மட்டும் கொடுங்க. அதுக்கப்புறம் ஒத்தக்கையில் முட்டையை வச்சுட்டு ஒத்தக்கையில் டிரைவிங் பண்ணி என் ஸ்கில் எல்லாம் காட்டிட்டு வீட்டுக்கு வந்து முட்டையை கொடுத்துட்டு குளிச்சு ரெடியாக கிளம்பிட்டேன். நேற்று நம்ம இன்ஸ்டால் போட்ட அவுட்ஃபிட் வீடியோ வந்து ஒரு நாள்லேயே 500K வியூஸ் போச்சு. ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் பாராட்டியிருந்தாங்க. ஒரு சிலர் பேர் கெட்ட கமெண்ட் போட்டிருந்தாங்க. நீங்கள் போய் எனக்காக அவங்க கிட்ட எல்லாம் சண்டை போட்டு உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. அவங்களெல்லாம் அப்படியே தட்டி விட்ருங்க. எனக்காக சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ஒரு உமா. அப்புறம் குளிச்சு முடிச்சுட்டு ஸ்கின் கேர் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். நான் குளிச்சா கூட ஒழுங்காக தலையை தோட்ட மாட்டேன். ஆனால் என் வண்டி மலையில் நினச்சிச்சுன்னா அதை தோட்டாமல் நான் இருக்க மாட்டேன். அப்புறம் காடி பரட்டிட்டு போகிற வழியில் வண்டியோட வயிற்றுக்கு பெட்ரோலையும் காலுக்கு காற்றையும் ஃபில் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் வந்துட்டேன். அப்புறம் பிரேக்கில் வந்துட்டு சின்ன வயசு தீபாவளியில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஆஃபீஸில் தீபாவளி செலிப்ரேஷன் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அப்புறம் கட்ட ஆட்டத்தில் உடம்பு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. சக்கரை இல்லாமல் ஒரு காஃபியை போட்டு அப்புறம் ஃபோட்டோ ஷூட் கிளம்பிட்டோம். எல்லா டான்ஸ் ஆடினா உனக்கு என்ன தெரியும் டான்ஸை பற்றி? என்ன விளாகா? ஆமாம் வரியா பிக்சர் வரியா? ஹாய் சொல்லு. என்ன ஃபேஸ் நல்லா இருக்கு, அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆஃபீஸ்லேருந்து எங்கள் வீட்டுக்கு ஒரு 30-40 கிலோமீட்டர் வரும். வந்தவொடனே சரியான டயர்டு. ஹெல்மெட்டை கழட்டிட்டு அப்படியே தூங்க போயிட்டேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை குஞ்சான்ஸ், லவ் யூ.